உங்க மனைவி மேல எமோஷனலா உங்களுக்கு கனெக்ட் இல்லையா? உங்க பிள்ளை மேல உங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் இல்லையா? உங்க மகன் மேல உங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் இல்லையா? அந்த 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ள எங்களால வாழ முடியலன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட மனைவி விவாகரத்து, மகனும் விவாகரத்து கேட்க முடியாது, ஆனா சேர்ந்து தான் கேட்கறாங்க, மொத்தமா வாழ முடியலன்றாங்க. அப்ப அவங்களோட தான் நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகணும். யார் எமோஷனல் கனெக்ட்? நடிகை எமோஷனல் கனெக்ட் கிடையாது, தொண்டை எமோஷனல் கனெக்ட் கிடையாது, தோழா தோழிஸ் நண்பா நண்பிஸ் எமோஷனல் கனெக்ட் கிடையாது. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போவான். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் எத்தனை தலைமுறை வந்தாலும் விஜயினுடைய மகன் ஜேசன் தான், விஜயனுடைய மகள் திவ்யா தான், விஜயனுடைய முதல் மனைவியாக இருந்தவர் சங்கீதா தான். அப்ப அவங்க கூட தானே எமோஷனல் கனெக்ட் வேணும். இது எலெக்ஷன் இல்ல, எனக்கு எமோஷன்ங்கறாரு. அந்த எமோஷன் யார் கூட இருக்கணும்? உங்களுடைய ரத்தத்துல பிறந்தவன் ஜேசன், உங்களுடைய ரத்தத்துல பிறந்தவர் திவ்யா. அவங்களோட இல்லாத எமோஷனல் கனெக்ட் யார் மேலேயும் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் எப்படி உண்மையான மனிதத்தன்மை கொண்டு இருக்க முடியும்? அவங்க கதறி கொண்டிருக்கும் போது இதனால தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, அப்ப இதையே நான் இன்னும் செய்யறேன், நீ இன்னும் கதறு, நீ இன்னும் எமோஷனல் ஆகு, நீ இன்னும் மென்டலா டிஸ்டர்ப் ஆகு, நீ மென்டலா டிஸ்டர்ப் ஆவியா, நான் என்னமும் பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை?